ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்புவாரி கிரியேஷன்ஸ். டுடே ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இதை ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதில் டபுள் கலராக கொடுக்கறது தான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ டேரெக்டாக நீங்கள் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்குறீங்கனாக்கா இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் வந்து புரியும். சரிங்களா? இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே ஷேப்புக்கு போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி வைப்போமோ அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம திலகம் ஷேப் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எல்லாமே நான் வந்து ட்ரெண்டிங்கில் என்ன ஸ்டிச் என்ன ஷேப் போயிட்டுருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டுட்ருக்கேன். திலகம் ஷேப்புக்கு அடுத்தது இந்த வானவில் மாதிரி இருக்குது இல்லையா, ஆஃப் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. இந்த ஷேப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அதே சேம் மெத்தட் தான். 1 2 3 இந்த 3 லைன்லேருந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து சென்டராக நான் பிரிச்சுக்கிறேன். எப்போவுமே இதுவும் சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். சாரி, நூல் சிக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் லாக் வச்சு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் லைனில் ஆப்போசிட்டில் லாக் வச்சு எடுத்துக்கிறேன். செகண்ட் லைனில் போயிட்டு ஒரு லாக் வச்சுட்டு தேர்ட் லைனில் போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லைனுக்கு நம்ம லாக் வைக்கிறதுக்கு வந்துடுவோம். அதே சேம் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் செகண்ட் லைனில் போய்ட்டு லாக் வச்சுட்டு தேர்ட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரிங்களா? இதையே ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சாரீலாம் வருது இல்லையா, சாரியும் ப்ளவுஸ் கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம டபுள் கலராக கொடுத்துக்கலாம். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதுலேயுமே ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ரெண்டுமே பிக்காவுக்கு வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு இப்போ ப்ளவுஸ் டிசைனில். அது நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர். இது ரெண்டு ஸ்டிச்சுக்கு தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ப்ளவுஸில். நான் வீடியோ கடைசியில் கூட ப்ளவுஸ் மாடல் ஆர் டிசைன் மாடல் ஏதாச்சும் ஒன்று நான் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், அது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த பார்ட் போட்டு முடிச்சிட்டேன். என்ன போட்டு எடுத்துக்கிறேன். இதே சேம் ப்ரொசீஜரில் நான் இந்த சைடும் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பார்ட் முடிச்சாச்சா, இன்னொரு பார்ட்டும் அதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போது
ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் நம்ம இன்னொரு கலர் வந்து டபுள் கலராக கொடுப்போம், அதான் ஷேடட் பட்டன் ஹோலு. இதில் நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். எப்போவுமே ஆப்போசிட் கலர் இல்லை, ஒரு கலர் வந்து லைட் கலரும் இன்னொரு கலர் டார்க் கலராகவும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா காம்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டன்ட்ரு எடுப்போம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு கோட்லேருந்து ஒரு லாக் வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா, எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் போகிறோமா, போயிட்டு தேர்ட் லைனுக்கு சென்ட்ராக, எப்போவுமே தேர்ட் லைனுக்கு சென்ட்ராக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நான் இது ஒரு பாதி பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இந்த சைடு ஒரு மாடலும் இந்த சைடு ஒரு மாடலும் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக பிக்கில் வந்து போட்டு பாருங்கள். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாடல் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த தேர்ட் லைனுக்கு சென்ட்ராக இந்த ஸ்டிச் கேஃப் இருக்குது இல்லையா, இந்த கேஃபில் கொடுத்துட்டு வரணும். இப்போது தேர்ட் லைனுக்கு சென்ட்ராக எடுத்துகிட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு லாக். சரிங்களா, திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் ஒரு லாக் வச்சுக்கிறேன். வச்சுட்டு தேர்ட் லைனுக்கு போகிறதுக்கு சென்டரில் இந்த கேஃப் இருக்குது இல்லையா, அந்த கேஃபில் பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து நான் ஃபஸ்ட் லைனுக்கு வரேன், வந்து ஒரு லாக். திரும்ப பாருங்கள். சரியா, ஃபஸ்ட் லைனில் போயிட்டு ஒரு லாக்கு, ஃபஸ்ட் லைனில் போயிட்டு ஒரு லாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே சென்டரில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்து அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஸ்டெப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தடு அதில் சிங்கிள் கலராக பண்ணுவோம், இதில் டபுள் கலராக பண்ணுறோம். ஃபஸ்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு சென்டரில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு லாக்கு, இந்த கேஃப் இருக்குது இல்லையா, அந்த கேஃபுக்கு சென்டராக ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு லாக்கு. திரும்ப பாருங்கள். ஃபஸ்ட் லைன் போயிட்டு ஒரு லாக்கு, ஃபஸ்ட் லைன் போயிட்டு ஒரு லாக் வச்சுட்டு தேர்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேர்ட் லைனுக்கு சென்டராக இந்த கேஃப் இருக்கு இல்லையா, அந்த கேஃபில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வச்சு டைரெக்டாக ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடணும். வந்துட்டு ஒரு லாக். திரும்ப ஃபஸ்ட் லைன் போகிறேன், போயிட்டு ஒரு லாக்கு, இந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுத்து நான் ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு லாக் வச்சுக்கிறேன். சரிங்களா, இது புரியுதுங்களா? திரும்ப இன்னும் ஒன்ஸ் பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டிச் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் போயிட்டு லாக் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த தேர்ட் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி இங்கே கேப் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு சென்டராக ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். போட்டு ஒரு லாக். சரிங்களா, இதையே சேம் தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இந்த சைடுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன்.
இதில் எண்டில் முடிக்கும் பொழுது இங்கே தனியாக அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கொடுத்துக்கணும். இது உள்ளார கொடுக்குறோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் இங்கே வெளியிலையும் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு எண்ணெய் போட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு சென்டரில் கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, இப்போது இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனில் இருக்கிற இந்த கேஃபில் மட்டும் கொடுப்போம், இங்கே கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது நம்ம இந்த செகண்ட்லேருந்து தேர்டுக்கு சென்டரில் வந்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசியே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆனால் இன்னொரு மெத்தடு, இது ஃபுல்லாகவே இந்த கேஃப் இருக்குது இல்லையா, இந்த கேஃபில் ஃபுல்லாகவே கவர் ஆகும். சரிங்களா? இப்போது இதில் பாருங்கள், இன்னொரு மெத்தடு, செகண்ட் மெத்தடு பார்க்கலாம். இப்போது ஸ்டிச்சை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லைனுக்கு மட்டும் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். சரிங்களா? ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் சென்டரில் வரும். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். தெரியுதுங்களா? ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். சரிங்களா? சரிங்களா? எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். சரிங்களா? இதான் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ஃபஸ்ட்டு மெத்தடு, இது செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தடு வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம், ஃபுல்லாகவே டபுள் ஷேட் கொடுப்போம். ஃபஸ்ட் லைனில் ஆரம்பித்து செகண்ட் லைனில் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு செகண்ட் லைனில் லாக் வச்சு தேர்ட் லைனில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதே சேம் கலரில் நம்ம ரெண்டாவது கலர் கொடுக்கும் பொழுது இந்த கேஃபில் இன்னொரு கலர் வந்து இப்போ ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்குனாக்கா, நம்ம தேர்ட் மெத்தடில் இது ஃபுல்லாகவே கொடுப்போம். இந்த சென்டரில் சரிங்களா? சென்டரில் இங்கேருந்து கொடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு இங்கே முடிப்போம். புரியுதுங்களா? சரிங்களா? இந்த சென்டரில் வந்து நம்ம ரவுண்ட் ஸ்டோனு கொடுத்துக்கலாம். இப்போது என்கிட்ட ரவுண்ட் ஸ்டோன் வந்து சின்ன ஸ்டோன் தான் இருக்குது, பெரிய ஸ்டோன்லாம் பேக்கேஜில் இருக்குன்னு பிரிக்கலை. சரிங்களா? இது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்கு இல்லையா, இங்கே வந்து நல்லா ரவுண்டாக பெரிய ஸ்டோனாக கொடுத்தோம்னாக்கா பார்க்குறதுக்கு வந்து லுக்கிங்காக இருக்கும். இந்த ரவுண்டிங்கில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம். இப்போது பீட்ஸ் ஒர்க்கில் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இது மாதிரி தான் ப்ளவுஸில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.